அந்த மனசு இருக்கு பாருங்க, அந்த மனசு தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்கள் சொன்ன மாதிரி தான் 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. இன்னுமே உலகம் முழுக்க அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. மிகுல் ஜெய்ஜாண்ட் அப்படின்ற இவருக்கு சின்ன வயசுலயே செரிப்ரல் பாலிசி அப்படின்ற ஒரு நோயினால பாதிக்கப்படுறாரு. அந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஊனத்தை ஏற்படுத்தும். அதனால இவர் சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி ஒரு டிசபிலிட்டினால இருக்கிறதுனால இவரோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், கூட வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸா இருக்கட்டும், எல்லாருமே கலாய்ச்சிட்டே இருக்காங்க. டெய்லியுமே இந்த கலாய்க்கிறவங்க மத்தியில, இந்த அவமானப்படுத்துறவங்க மத்தியில அவரோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்த அவரு ஒரு யூடியூப்ல ஒரு கிரியேட்டர் ஆகுறாங்க. கிரியேட்டர் ஆனது மட்டும் இல்லாம அவருடைய ஒரு vlog மாதிரிலாம் பண்றாங்க. அவருடைய ஒரு சின்ன ஆசையா இருக்கக்கூடிய என்னோட வாழ்நாள் ஆசை என்ன அப்படின்னா லாம்போகிர்னி கார்ல போகணும் அப்படின்றத என்னோட வாழ்நாள் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசையை ரொம்பவே பியூட்டிஃபுல்லா யூடியூப்ல வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்தினதை ஆண்டி போபிஸ்கோ அப்படின்ற ஒரு சக யூடியூபர் இந்த விஷயத்தை கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே அவருக்கு ஒரு தாட் வருது, என்கிட்ட லாம்போகிர்னி கார் இருக்கு, இந்த நிறைவேற்றி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த தாட் வந்த உடனே அந்த தாட்டா மட்டும் வச்சுக்காம அந்த ஆசையை போய் நிறைவேற்றி வைக்கிறாங்க. இந்த விஷயத்த நம்ம கேள்விப்பட வந்து நமக்கு ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தான் இருக்கும். ஒரு கார்ல ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மிகிலோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல இருந்து என்ன கலாய்க்கிறாங்க, என்ன புள்ளி பண்றாங்க, இது எல்லாத்துக்கும் மத்தியில என்னோட வாழ்நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த எவ்வளவு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும் அப்படின்றத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.